வணக்கம். த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்கிற போச்சர் அப்படிங்கிற சீரியலோட விமர்சனம். 8 எபிசோடு 35 நிமிஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் சில எபிசோட்ஸ் இருக்கு. மலையாளம் ஒரிஜினல். இந்த சீரியல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகள்ல டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரியலோட டைரக்டர் ரிச்சி மேத்தா. வனவிலங்குகளை இல்லீகலா வேட்டையாடுறவங்கள போச்சர்னு சொல்லுவாங்க. தந்தத்துக்காக காட்டு யானைகளை வேட்டையாடுறது ஒரு பெரிய கூட்டம் கேரளாவில். முதல்ல சோம்பேறித்தனமா கண்டுக்காம இருக்கிற கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு தருணத்துல அந்த கேங் மெம்பர்ல ஒருத்தன் தானாவே வந்து பெரிய அதிகாரிகள் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி சரண்டர் ஆகும் பொழுது அந்த கேங் மற்றும் அந்த ஸ்மக்லிங் நெட்வொர்க்கை உடைக்கிற முயற்சியில இறங்குறாங்க. நீல் பானர்ஜி கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டைரக்டர். ஒரு காலத்துல ரா ஏஜென்ட்டா இருந்த இவரு இன்னைக்கு கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க. இவர் தலைமையில இந்த கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. திபேந்து பட்டாச்சாரியா தான் இந்த ரோல்ல நடிச்சிருக்காரு. அதே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு நேர்மையான ஸ்ட்ரிக்டான ஆபீசர் தான் மாலா. மாலாவோட அப்பாவே ஒரு போச்சரா இருந்து பல புலிகளையும் யானைகளையும் ஒரு காலத்துல கொண்டு குவிச்சவர் தான். இதனாலேயே மாலாவுக்கு அவங்க அப்பா மேல ஒரு வெறுப்பு. அவர் இப்ப உயிரோட இல்லைனாலும் அவர் செஞ்ச பாவத்துக்கு இவங்க தன் வேலை மூலமா பிராயச்சித்தம் தேட நினைக்கிறாங்க. எப்பயுமே ஒரு கோபமாகவும் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இவங்க நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க, ஏன் இவங்க அம்மாவை கூட இவங்க இப்படி முரட்டத்தனமாக தான் நடத்துவாங்க. இந்த ரோலில் நிமிஷா சஜயன் நடிச்சிருக்காங்க. இந்த போச்சர் கேங்க பயமில்லாத பிடிக்கிறதுக்கு மாலா தான் சரி அப்படின்னு நினைக்கிறாரு நீல் பானர்ஜி. இவங்களுக்கு துணையா ஆலன் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டையும் இவர் கொடுக்குறாரு. ரோஷன் மேத்யூ தான் இந்த ரோலில் நடிச்சிருக்காரு. ஆலன் ஒரு என்ஜிஓல வேலை செய்கிற மாதிரி வனவிலங்குகள் மேலே ரொம்ப அக்கறை உள்ள ஒரு ஆக்டிவிஸ்டாக நமக்கு காமிச்சிருக்காங்க. மனைவி, மகன் மேலே ரொம்ப பாசம் இருந்தாலும் வேலை நிமித்தமாக அவங்களோட அதிக நேரம் செலவு செய்ய முடியாத மாதிரி அவருக்கு சூழ்நிலை. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவருடைய பர்சனல் லைஃப்லையும் இருக்குது. எப்படி இந்த 3 பேரும் பல பல எதிர்ப்புகளை கடந்து சோம்பேறித்தனமான ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு, கரப்டான அதிகாரிகள், அரசியல்வாதிகள், கோஆப்ரேஷனே கொடுக்காத போலீஸு, இவங்க எல்லாரையும் மீறி உயிரை பணையம் வச்சு ராசு அப்படிங்கிற ஒரு டேஞ்சரான ஒரு போச்சர் மற்றும் சில புரோக்கர்கள், அப்புறம் பூனம் வர்மா அப்படின்னு டெல்லியில் இருக்கிற ஒரு ஆர்ட் டீலர், இப்படி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கே பிடிச்சி டெல்லியிலேருந்து இவங்க கடத்தி வச்சிருக்கிற நூற்றுக்கணக்கான யானை தந்தங்களை மீட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரியலோட கதையே. இந்த சீரியல்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல்ல இதோடைய கேமரா ஒர்க் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அமர்க்களமா வந்திருக்கு. இந்த கேரளாவோட கிராமம் மற்றும் வனப்பகுதிகள், அதுல நடக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. பல இடங்கள்ல வனவிலங்குகளை தனியா படம் பிடிச்சு சீரியல்ல வர காட்சிகளோட இணைச்சு நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாவே வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த லொகேஷன், செட்ஸு, கேமரா ஒர்க்கு எல்லாமே சீரியலுக்கு ஒரு நல்ல ஃபீலை குடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு விஷயம், சீரியல் வந்து மொத்தமாவே ரொம்ப ஒரு லோ லைட்ல இருட்டாவே இருக்கு. காடு அப்படின்றது மட்டும் இல்லாத ஆஃபீஸு, இல்ல டெல்லியில நடக்கிற காட்சிகள் எதுவா இருந்தாலும் வெறும் அரகுற வெளிச்சம் மட்டும் தான். சீரியலுங்கிறதுனால கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இதே மாரி இருட்டாவே இருக்கும். கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுது. அவ்வளோதான். பரவால்ல. அடுத்த நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்கிரிப்ட் மற்றும் இதோடைய திரைக்கதை. ஓவராலா கதைய சொல்றதுல சில பல ஓட்டைகள் இருந்தாலும், பல காட்சி அமைப்புகள் நல்ல விறுவிறுப்பாவே டைரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரெயின்ல ஒரு போச்சர தேடுற மாரி ஒரு காட்சியாகட்டும், இல்ல ஒரு லோக்கல் அரசியல்வாதிய ஏமாத்தி ட்ராப் பண்ணி பிடிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு ரொம்ப சாமர்த்தியமான ஒரு கிரிமினல கொடுத்த ஒரு 24 மணி நேரம் டைம் முடியறதுக்குள்ள டெல்லியிலேருந்து கேரளாவுக்கு கொண்டு வர மாரி ஒரு காட்சியாகட்டும். இப்படி பல காட்சிகள் இந்த சீரியல்ல நல்ல விறுவிறுப்பாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ரெய்டு காட்சி இருக்கும். அது ரொம்ப நல்லா விறுவிறுப்பாவே இருக்கும். ஆனா, இதுல தேவையில்லாத இவங்களுடைய ஒரு விதமான ஒரு அரசியல் அஜெண்டாவால, அந்த காட்சி நமக்கு நெறைய விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது. என்னங்கிறத அப்புறமா நான் சொல்றேன். ஆனா, ஓவராலா மோஸ்ட்லி ஒர்க் ஆற மாரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. பாராட்டுக்கள்.
நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நிமிஷா சஜயன், திபேந்து பட்டாச்சார்யா, ரோஷன் மேத்யூ இவங்க 3 பேருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே எழுதப்பட்ட பாத்திரங்கள் தான். ஆலன் மற்றும் நீலோட பாத்திரங்கள். இவங்களோட நடிப்பும் அதுக்கு ஏத்த மாரி நல்லாவே வந்திருந்தது. சீரியல்ல ஒரு 90% வரக்கூடிய ஒரு பாத்திரம் வந்து மாலாவோடது. நிமிஷா சஜன் இதுல நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனா, சீரியல் முழுக்க இவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் குடுத்திருக்காரு டைரக்டர். வெறும் கோவம், ஆத்திரம் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அவ்வளோதான். ஒரு நைச்சியமா பேசி, காரியத்த சாதிக்க வேண்டிய ஒரு தருணமா இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரிகள்ட்ட, இல்ல வேற டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்கள்ட்ட கொஞ்சம் உதவி கேட்கறதா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சும்மா தாட்டு புட்டுன்னு ஒரே மாரி தான் பேசுவாங்க. 6 மணி நேரமும் ஒரே மாரி இருக்கிறதுனால, ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு ரொம்ப எரிச்சல் தான் வந்து இவங்க கேரக்டர் மேல. ஏன் இப்படி ஒரு ஒன் டைமென்ஷனல் கேரக்டர் டைரக்டர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. மத்தபடி வேற கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படி ஒண்ணும் சொல்லிக்க முடியாதுல்ல. ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான். அப்புறம் கடைசியா சொல்லியாகணும் இவங்களுடைய இந்த வோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெஃப்டிஸ்ட் அஜெண்டா. இந்த காலத்துல இந்த மாரி மெசேஜ திணிக்காத மாரி கன்டென்ட் நீங்க பிரைம்லயோ, Netflixலயோ, Hotstarலயோ பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இந்த சீரியலும் அதே மாரி தான். ஆனா குறிப்பிட்டு சொல்லணும்னா, கிளைமாக்ஸ் காட்சியில ஒரு ரெய்டு காட்சி ஒண்ணு இருக்கும். ரொம்ப விறுவிறுப்பா எடுத்த காட்சி தான். ஆனா, அங்க போனா உயிரோட யாருமே திரும்ப முடியாது. போலீஸ் மேலயே அட்டாக் பண்ணுவாங்க. எந்த நேரமும் கலவரம் வெடிக்கும். அப்படி இப்படின்லாம் எல்லாருமே வந்து எச்சரிக்கை குடுத்துட்டே இருப்பாங்க. அ எனக்கு புரியவே இல்ல. டெல்லியில யான தந்தத்த ஸ்மகிள் பண்ற ஒரு கேங்கு, அவங்களுடைய கோடவுன்ல போய் ரெய்டு பண்ணா, எதுக்காக கலவரம் வரணும்? யார் வந்து போலீஸயே அட்டாக் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு என்க்ரோச்மென்ட்டு சில வீடுகள்லாம் காலி பண்றாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாரி எதுக்கு இந்த டைம்ல இந்த இடத்துல வந்து கலவரம் வேணும்னு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த காட்சிகள பார்க்கும்பொழுது தான் ஒண்ணே ஒண்ணு எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒருவேள இவங்க ஏதாவது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியால இருக்கக்கூடிய சில கிரிமினல் கேங்க பத்தி சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, இவங்களுக்கு வந்து ஒரு வோக் அஜெண்டா இருக்குது. அதுல என்னன்னா, மைனாரிட்டி கம்யூனிட்டீஸ கெட்டவங்களா காட்டவே கூடாது. அதனால சும்மா ஏதோ பொதுஜனங்களே எப்படியோ அந்த ஏரியால எப்படி எங்க ஏரியால வந்து போலீஸ்லாம் வரலாம் ரெய்டுக்கு, அப்படின்னு சொல்லி போலீஸே அடிச்சு தாக்குற மாரிலாம் காட்டியிருக்காங்க. இதுவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரியலிசத்தோட இருந்த இந்த சீரியல்ல, இந்த மாரி தேவையில்லாத அரசியல்னால ஒரே ஒரு குழப்பி விட்டுருக்காங்க. பார்த்தா உங்களுக்கே புரியும். சரி. அப்ப இந்த சீரியல பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு சீரியல். ஏன் பார்க்க வேண்டிய ஒரு சீரியல்னு கூட நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைக்களம். ஓரளவுக்கு நல்ல என்கேஜிங்கா இருக்கிற ஸ்கிரிப்ட், நல்ல நடிப்பு இப்படின்னு பல விஷயங்கள் இதுல இருக்கு. யங் ஜெனரேஷன் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல சப்ஜெக்ட் இது. மிஸ் பண்ணாதீங்க. இந்த சீரியலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.